70 வருஷ காலமா தமிழ் தர்ஜுமா பார்த்தவன் குண்டு வச்சு தெரிஞ்சானா? 50 வருஷமா சிங்கள தர்ஜுமாவை பார்த்தவன் குண்டு வச்சு தெரிஞ்சானா? விளக்க குறிப்பு இருந்தா மட்டும்தான் குர்ஆனை வந்து சரியா புரிவாங்க, இல்லாட்டி குர்ஆனை எடுத்துக்கொண்டு போய் குண்டு வைப்பாங்கன்ற ஒரு கருத்தை ஒரு சாரார் சொல்வதை எப்படி ஆமோதித்துக் கொண்டு ஏற்றுக்கொள்வது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுضلில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, சிடிஜேயின் உங்கள் கேள்வி நேரம் நிகழ்ச்சியினூடாக இந்த வாரமும் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். 35வது தொடராக இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி நாம் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் கேட்கக்கூடிய மார்க்க ரீதியான சந்தேகங்களுக்கு முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த சமகால நிகழ்வுகள் சம்பந்தப்பட்ட தெளிவுகள் சம்பந்தமாகவும் நாம் விளக்கமளித்து வருகிறோம். இன்றைய ஒரு சமகால நிகழ்வாக மக்கள் மத்தியிலே பரவலாக பேசப்பட்ட ஒரு விடயம்தான் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் பொதுச் செயலாளராக கடமையாற்றக்கூடிய சகோதரர் அர்க்கம் நூராமித் அவர்கள் சவுதி அரசாங்கத்தினால் தடுத்து வைக்கப்பட்டதாக ஒரு தகவல் இலங்கை முழுவதும் கடந்த வாரத்திலே பரவலாக பரப்பப்பட்டு மிக முக்கியமான ஒரு பேச்சு பொருளாக இருந்தது. இந்த அர்க்கம் நூராமித் என்பவர் எதற்காக வேண்டி தடுத்து வைக்கப்பட்டார், என்ன நடந்தது என்பதை பற்றி பல தரப்பினர்களால் பலதரப்பட்ட செய்திகளை முன்வைத்து பல விஷயங்களை பேசியிருந்தார்கள். ஆனால் குறித்த ஜம்மியத்துல் உலமாவின் பொதுச் செயலாளர் சகோதரர் அர்க்கம் நூராமித் அவர்கள் கடந்த மே மாதம் 31ஆம் தேதி இலங்கைக்கு வந்து சேர்ந்த பிறகு அவர் ஒரு தன்னிலை விளக்கத்தை அளித்திருக்கிறார். அதில் அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவலகங்கள் அமைச்சின் கீழ் செயல்படும் முஸ்லிம் சமய மற்றும் கலாசார அலுவலர்கள் திணைக்களத்தின் நூல் பரிசீலனை குழு உறுப்பினராக அவர் வகித்து வந்ததனால அது தொடர்பான ஒரு நடவடிக்கை சம்பந்தமாக ஒரு பணி சம்பந்தமாக ஒருவர் சவுதியிலே மீனா போலீஸ் நிலையத்தில் ஒரு முறைப்பாடு செய்ததன் அடிப்படையிலே அது சம்பந்தப்பட்ட தகவல்களை ஒரு வாக்கு மூலமாக அளிக்குமாறு அவரிடம் கோரப்பட்டதனால அவர் அது சம்பந்தமாக மீனா போலீஸ் நிலையத்திலே சில தகவல்களை வழங்கியிருக்கிறார். அது சம்பந்தப்பட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதுபோல சவுதி அரேபியாவின் இலங்கை தூதுவர் அமீர் அஜ்மாத் அவர்கள் ஜித்தாவில் இலங்கை துணை தூதர் ஓய்வு பெற்ற நீதிபதி MM லஃபார் தாஹிர் அவர்களுடன் இணைந்து சமய மற்றும் கலாசார அலுவல்கள் பிரதி அமைச்சர் முனீர் முலாஃபர் அவர்களின் ஆலோசனையின் பேரில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தைகளை இவங்க நடத்தி இருக்கிறாங்க. பிறகு சவுதி அரேபியாவின் இஸ்லாமிய அலுவல்கள் அமைச்சின் அதிகாரிகளிடமும் சில தகவல்களை வழங்குமாறு கூறப்பட்டு அதிலையும் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், தேவையான சில தகவல்களை பதிவு செய்திருக்கிறார்கள், வாக்குமூலங்கள் அளித்திருப்பார்கள். அதற்கு பிறகு இவர் சவுதி அரேபியாவிலிருந்து இலங்கைக்கு வந்துவிட்டார். இந்த இடப்பட்ட காலத்தில் எந்த கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை, அவருடைய பாஸ்போர்ட் முடக்கி வைக்கப்படவில்லை, எந்த விதத்திலும் அவருக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படவில்லை என்பதை ஒரு தன்னிலை விளக்கமாக சம்பந்தப்பட்ட ஜம்மியத்துல் உலமாவின் பொதுச் செயலாளர் அர்க்கம் நூராமித் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். சம்பந்தப்பட்டவர் என்ன செய்தியை சொல்றாரோ அந்த செய்தியை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய சம்பவம் என்ன? ஜம்மியத்துல் உலமாவின் பொதுச் செயலாளர் அர்க்கம் நூராமித் அவர்களே என்ன சொல்கிறார், இலங்கையில நூல் மீளாய்வு குழு நூல் பரிசீலனை குழுவுல உறுப்பினராக நான் இருந்ததனால நாங்கள் மேற்கொண்ட ஒரு நடவடிக்கை சம்பந்தமாகத்தான் இந்த விசாரணை நடத்தப்பட்டது என்பதை அவர் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்திருக்கிறார். அப்ப இந்த நூல் பரிசீலனை குழு என்ன நிலையில என்ன பிரச்சனையில எப்படி இவங்க தலையிட்டு என்ன நடந்துச்சு என்பதை மக்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பலரும் பலவிதமான செய்திகளை பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். என்ன நடக்குது என்று சொன்னா, இலங்கை நாட்டில் 2019ஆம் ஆண்டு முஸ்லிம்களால் எந்த விதத்திலும் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு தான் ஈஸ்டர் தாக்குதல் நிகழ்வு. இது யாருமே எதிர்பார்க்கல. முஸ்லிம் சமூகத்துல யாரும் கடந்த 1000 ஆண்டுகளாக இலங்கையில வாழ்ந்த நிலையில் எந்த விதத்திலும் இலங்கை அரசாங்கத்துக்கு இலங்கையினுடைய இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு செயற்பாட்டிலும் முஸ்லிம் தரப்பினர்கள் ஈடுபட்டதில்லை. முஸ்லிம்கள் இலங்கை நாட்டுக்காக வேண்டி இரத்தத்தை சிந்தி தியாகம் செய்து இலங்கை நாட்டின் மகத்துவத்தை ஒப்புவிக்கக்கூடியவர்களாக வாழ்ந்த வரலாறு தான் கடந்த
பல நூற்றாண்டுகளாக இருந்த நிலையில் ஈஸ்டர் தாக்குதல் என்பது இலங்கை முஸ்லிம்களுடைய நட்பெயருக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியதை நாங்கள் அனைவரும் அறிவோம். இதற்கு பிறகு என்ன நடக்குது? பலவிதமான விமர்சன பார்வைகள் முஸ்லிம் சமூகத்தை நோக்கி எழுகிறது. அந்த விமர்சன பார்வைகள்ல முஸ்லிம் சமூகத்தை ஒதுக்கக்கூடிய நிலையில் ஏற்படுத்தப்பட்ட நடவடிக்கைகள்ல ஒண்ணுதான் இந்த நூல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். முஸ்லிம்களுடைய மார்க்கம் சம்பந்தப்பட்ட நூல்கள், முஸ்லிம்கள் இஸ்லாத்தை படிப்பதற்காக அச்சிடக்கூடிய நூல்கள், குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருவதாக இருந்தால் அவற்றை ஒரு பரிசீலனை குழு இருந்து பரிசீலித்து அவர்களுடைய இறுதி தீர்மானத்தை வழங்கிய பிறகுதான் அந்த நூல்களை இறக்குமதி செய்யலாம் என்று ஈஸ்டர் தாக்குதலுக்கான ஜனாதிபதி கமிஷன் ஆணைக்குழு ஒரு பரிந்துரையை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். 2 விதமான நிலைகளில் ஈஸ்டர் தாக்குதலுக்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. ஒன்று, நல்லாட்சி அரசாங்கத்தினால் 2019ஆம் ஆண்டு பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமித்து அதிலிருந்து நேரடியாக மக்களுடைய பார்வைக்கு இருக்கக்கூடிய விதத்தில் ஒரு விசாரணை நடவடிக்கையை மேற்கொண்டார்கள், தகவல்களை திரட்டினார்கள், சில பரிந்துரைகளை முன்வைத்தார்கள். பிறகு 2019ஆம் ஆண்டு சிங்கள பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளால் ஜனாதிபதியான கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் மீண்டும் தான் ஒரு ஜனாதிபதி விசாரணை குழுவை அமைத்து அதன் அடிப்படையிலே இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கான சூத்திரதாரி யார் என்பதை கண்டுபிடிக்க போறேன் என்று சொல்லி ஒரு பிரசிடென்ட் கமிஷனை நியமிக்கிறாங்க. மீண்டும் முஸ்லிம் சமூகத்தில் பலரும் பிரசிடென்ட் கமிஷனுக்கு முன்னாடி ஆஜராகி பலவிதமான விசாரணைகளுக்கு முகம் கொடுத்து வாக்குமூலங்கள் அளித்தார்கள், சாட்சியங்களும் அளித்தார்கள். இதனுடைய பரிந்துரைகள் 2021ஆம் ஆண்டு ஆரம்ப கால பகுதியில் வெளியிடப்படுகிறது. அந்த பரிந்துரைகள்ல இஸ்லாமிய சிவில் அமைப்புகளுக்கு தடை விதிக்கக்கூடிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலை உருவாகுகிறது. அதே போன்று முஸ்லிம்களுடைய மத புத்தகங்கள் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் இஸ்லாமிய புத்தகங்களை இலங்கைக்கு இறக்குமதி செய்வதாக இருந்தால் முஸ்லிம் சமய கலாசார திணைக்களத்தின் பரிசீலனை குழு ஒன்றின் ஊடாக பரிந்துரை கிடைத்தால் மாத்திரம்தான் அவற்றை இறக்குமதி செய்யலாம். அந்த குழுவின் உறுப்பினர்களுடைய சிபாரிசுகள் இருந்தால் மாத்திரம்தான் அவற்றை விநியோகம் செய்யலாம் என்று ஒரு மிக முக்கியமான பரிந்துரையை அவர்கள் வைத்திருந்தார்கள். இந்த பரிந்துரைக்கு இலங்கை பாதுகாப்பு அமைச்சு மிக முக்கியமான ஒரு பங்கை எடுத்திருக்கிறார்கள். இலங்கையுடைய தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்காத விதத்தில் நாம் இஸ்லாமிய புத்தகங்களை கையாள வேண்டும் என்பது அவர்களுடைய பார்வையாக இருந்திருக்கிறது. அப்ப இந்த பாதுகாப்பு அமைச்சினுடைய பரிந்துரை ஈஸ்டர் தாக்குதலுக்கான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தான் நியமிக்கப்படுகிறது. யார் இந்த பரிந்துரை குழுவின் உறுப்பினர்களாக நியமிக்கப்படுகிறார்கள் என்று கேட்டால் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளர்கள், வக்ஃப் சபை பிரதிநிதிகள் மற்றும் சிவில் அமைப்புகளின் சில உறுப்பினர்கள் என்று ஒரு குழுவை தயாரிக்கிறார்கள். இந்த குழு என்ன செய்ய வேண்டுமா? இலங்கைக்கு வெளிநாடுகளிலிருந்து ஏதாவது ஒரு புத்தகம் வருவதாக இருந்தால் இவங்க இந்த புத்தகத்தை வாசிச்சு இது இலங்கையிட தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்குமா இல்லையா என்று இவர்கள் ஒரு பரிந்துரை கொடுத்தால் தான் அந்த புத்தகத்தை இலங்கைக்கு இறக்குமதி செய்வதற்கு அனுமதிப்பார்கள் என்று ஒரு ப்ரொசீடியரை மேற்கொண்டாங்க. இந்த சூழ்நிலையில 2024ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 16ஆம் தேதி சவுதி அரேபியாவிலிருந்து MMR சாதிகான் செய்லான் அவர்களால், அதாவது அவர் சாதி காஜியார் என்று அழைக்கப்படுகிறார், அவர் என்ன பண்ணுகிறார்? மிகப்பெரிய அளவிலான அல் குர்ஆன் பிரதிநிதிகள் மற்றும் தர்ஜுமாக்களை இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறார். கண்டெய்னர்ல போட்டு அனுப்புறாங்க. அதுல கிட்டத்தட்ட 25,000 அல் குர்ஆன் பிரதிகள், அரபு மூலத்தில் மாத்திரம் உள்ள அல் குர்ஆன் பிரதிகள் 25,000. மேலும் தர்ஜுமாக்கள் 15,600 தர்ஜுமாக்கள். அதே போன்று இறுதி 3 பாகங்களுக்கான மொழிபெயர்ப்பு அகீதா மற்றும் ஃபிக்ஹ் சட்ட விளக்கங்களுடன் 9,720 தமிழ் பிரதிகளும் 1,200 சிங்கள பிரதிகளும் என்று இஸ்லாமிய புத்தகங்களும் அந்த கண்டெய்னர்ல அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த நிலையில இலங்கையில ஜம்மியத்துல் உலமா தலைமையில ஒரு மசூரா செய்றாங்க. என்ன மசூரா செய்றாங்க? அதாவது 2024 5ஆம் மாதம் 20ஆம் தேதி உலமா சபையின் ஒரு அவசர கலந்துரையாடலை மேற்கொண்டு அவர்களுடைய தலைமையகத்துல பல முக்கியஸ்தவர்களை அழைத்து இது சம்பந்தமாக ஒரு மசூரா நடத்துறாங்க. அந்த மசூரால அந்த கலந்துரையாடல்ல அப்போதைய புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க அவர்கள் கலந்து கொள்கிறார். முன்னாள் ஆளுநராக கடமையாற்ற அசாத் சாலி கலந்து கொள்கிறார். ஜம்மியத்துல் அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியா JASM என்ற நிறுவனத்தின்
நிர்வாகிகள் கலந்து கொள்கிறார்கள். சாதிக் காஜியார் என்பவர் JSM என்ற அந்த அமைப்புடன் தான் தொடர்பில் இருக்கிறார். அதே போன்று ஜம்மியத்து சபாப் என்று அழைக்கப்படுகின்ற தௌஹீத் அமைப்பின் உறுப்பினர்களும் அதிலே கலந்து கொள்கிறார்கள். இவர்களோடு சேர்ந்து ஒரு மசூரா பண்றாங்க. ஆனா என்ன மசூரா பண்றாங்க, என்ன முடிவுகள் எடுத்தாங்கன்றது அவர்கள் தெளிவாக மக்கள் மத்தியிலே குறிப்பிடப்படவில்லை. ஆனா அடிப்படையாக இப்படி ஒரு குறிப்பிட்ட தொகையிலான குர்ஆன் பிரதிகள், தர்ஜுமாக்கள், அகீதா புத்தகங்கள், சிங்கள தமிழ் மொழிபெயர்ப்புகள் வெளிவருகிறது, அதை நாங்கள் அனுப்பி வைத்து விட்டோம், அதை இலங்கைக்கு கொண்டு வந்து சேர்ப்பது எப்படி, இலங்கையில அதை கஸ்டம்ல இருந்து கிளியர் பண்ணி எடுக்கிறது எப்படி என்பது சம்பந்தமாகத்தான் கண்டிப்பாக அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்க வேண்டும். இந்த கலந்துரையாடல்ல ஒரு சுமூகமான முடிவு, நல்ல தெளிவான முடிவோடு அவங்க கலைந்து சென்றதாக ஜம்மியத்துல் உலமாவுடைய ஒரு ஒபிஷியல் அறிக்கையில் அவர்கள் அதை பற்றி குறிப்பிடுகிறார்கள். 2024 ஆண்டு 8ஆம் மாதம் 1ஆம் திகதி ACJU/NGS/2024/359 என்ற இலக்கத்துல ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையில இந்த தகவல்கள் எல்லாம் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு பிறகு, அதாவது 2024 5ஆம் மாதம் 20ஆம் தேதி கலந்துரையாடல் செய்த பிறகு சாதிக் காஜியார் என்பவர் 2024 7ஆம் மாதம் 11ஆம் தேதி இலங்கைக்கு வந்து மீண்டும் ஜம்மியத்துல் உலமாவோட ஒரு மசூரா நடத்தி, அந்த மசூராவிலும் இந்த குறிப்பிட்ட குர்ஆன் பிரதிகளை சுமூகமான முறையில் இலங்கைக்கு இறக்குமதி செய்வதற்கான அந்த வேலைகளை செய்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கையோட திரும்புகிறார். ஆனா அந்த தர்ஜுமாக்கள் விடுவிக்கப்படுகிறதா? விடுவிக்கப்படவில்லை. அந்த குர்ஆன் பிரதிநிதிகள் விடுவிக்கப்படுகிறதா? விடுவிக்கப்படவில்லை. அப்ப சாதிக் காஜியார் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னா, 2024 7ஆம் மாதம் 24ஆம் தேதி முஸ்லிம் கலாசார திணைக்களத்தின் பிரதிபலிப்பாளர் MHAM ரிஃபுலான் அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்புறார். என்ன கடிதம் அனுப்புறார்? நாங்க ஏற்கனவே புத்த சாசன அமைச்சர் விதுர விக்ரமநாயக் அவர்களுடைய ஒப்புதலுடன், அனுமதியுடனும், அப்போதைய பணிப்பாளர் MZM ஃபைசல் என்பவருடைய அனுமதியுடனும் இந்த தர்ஜுமாக்களையும் குர்ஆன் பிரதிகளையும் இறக்குமதி செய்வதற்கான ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தி ஒரு முடிவுக்கு வந்து விட்டோம். ஆனாலும் இதுவரைக்கும் அந்த குர்ஆன் பிரதிகள் விடுவிக்கப்படவில்லை. இது கவலை அளிக்கிறது. இத்தனை காலம் தாமதமாகுவது முறையல்ல என்று சொல்லி அவர் ஒரு கடிதம் அனுப்புறாரு. ஆனா கடைசியில என்ன நடக்குது? ஒரு விஷயம் வெளியே வருது. பூனைக்குட்டி ஒன்று வெளியே பாயுது. என்ன பூனைக்குட்டி, எப்படி வெளியே பாயுதுன்னு சொன்னா, அந்த முஸ்லிம் சமய மற்றும் கலாசார திணைக்களத்தினால் நியமிக்கப்படுகின்ற நூல் விமர்சன மற்றும் வெளியீட்டு குழு என்று அழைக்கப்படுகின்ற அந்த நூல் பரிசீலனை குழு ஒரு பரிந்துரையை சிபாரிசு பண்றாங்க. என்ன சிபாரிசு பண்றாங்க? தர்ஜுமாக்களை நாங்கள் இலங்கையில மக்கள் மத்தியிலே விநியோகம் செய்வதற்கு விடுவிப்பதாக இருந்தால் அந்த தர்ஜுமாவிலே நேரடி மொழிபெயர்ப்பு மாத்திரம் இருக்கக்கூடிய நிலையில் விடுவிக்க முடியாது. சில குர்ஆன் வசனங்கள் அடிப்படைவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் போதிப்பதாக பாதுகாப்பு அமைச்சு கருதுகிறது. அது தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கிறது. எனவே இத்தகைய வசனங்களுக்கு விளக்க குறிப்புகள் இல்லாத நிலையில் தர்ஜுமா வெளியிடப்படுமேயானால், விநியோகிக்கப்படுமேயானால் இலங்கை சூழ்நிலையில் அது மக்கள் மத்தியிலே மீண்டும் ஒரு அடிப்படைவாதத்தையும் தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் உருவாக்கி விடலாம் என்று அச்ச நிலை இருக்கிறது. எனவே அடிக்குறிப்பு இல்லாமல் இந்த தர்ஜுமாக்களை விடுவிக்க முடியாது என்று சொல்லி ஒரு சிபாரிசை பண்றாங்க. அப்ப இந்த சிபாரிசுக்கு காரணமாக நூல் விமர்சனம் மற்றும் வெளியீட்டு குழு யார சொல்றாங்க? பாதுகாப்பு அமைச்சுக்கு விரல நீட்டுறாங்க. இதை பற்றி ஜம்மியத்துல் உலமாவின் பொதுச் செயலாளர் அர்க்கம் நூராமித் அவர்கள் ஒரு கலந்துரையாடலிலே அவருடைய வாக்கு மூலமாகவே அவர் அதை பதிவு செய்கிறார். தேசிய பாதுகாப்புக்கு என்று ஒரு விஷயத்தை பாதுகாப்பு அமைச்சு சொல்லும் போது, அவர்கள் அதற்கான சில சட்டதிட்டங்களை வைத்திருக்கும் போது, நூல் பரிசீலனை குழுக்கென்று சில விதிமுறைகள் இருக்கும் போது, அந்த விதிமுறைகளுக்கு மாற்றமாக நாம் பரிந்துரை சிபாரிசுகளை வழங்க முடியாது. குர்ஆன் பிரதிநிதிகள் சென்ற மக்கள் மத்தியிலே சென்றடைய வேண்டும் என்ற ஆசை நம்மிடம் இருந்தாலும் சட்டத்துக்கு அப்பால் நாம் செயல்பட முடியாது என்று சொல்லி ஒரு காரணத்தையும் அவருடைய வாயாலே வாக்கு மூலமாகவே மக்கள் மத்தியிலே வெளியிட்டிருந்தார். இந்த கன்சைன்மெண்ட்ல கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 25,000க்கு மேல குர்ஆன் அரபு மொழியில மாத்திரம் இருக்கக்கூடிய குர்ஆன் அதை கிளியர் பண்ணி சமூகமயப்படுத்தி முடிச்சு. இதுல மொழிபெயர்ப்புல ஒரு நிபந்தனை, அவங்க முன் வச்ச நிபந்தனை என்னன்னா, அடிக்குறிப்புகள் கட்டாயமாக இருக்க வேண்டும், குறிப்பாக ஜிஹாதோட சம்பந்தப்பட்ட வசனங்களுக்கு. இப்ப இது சம்பந்தமாக எங்களுக்கு ஏப்ரல் மாதம் ஒரு காப்பி தரப்படுது.
அப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய கிரைட்டீரியா நிபந்தனையின் அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம் இந்த நிபந்தனை அடிப்படையில் கொண்டாட முடியாது, அதனால் அடிக்குறிப்புகளை போட்டு தான் நீங்கள் கொண்டாடணும். இருக்கிற நிபந்தனை அடிப்படையில் கிரைட்டீரியா அடிப்படையில் அடிக்குறிப்புகள் இருக்கணும் என்றது ஒரு கிரைட்டீரியா. அப்போ அந்த கிரைட்டீரியா அடிப்படையில் அந்த கிரைட்டீரியா மாற்றுறதுக்குரிய அதிகாரம் டிபார்ட்மெண்ட்டுக்கும் புத்த சாசனைக்கும் அரசு தரப்புக்கு தான் இருக்குது. இப்ப பிரச்சனை முத்துது. என்ன பிரச்சனை நடக்குது? இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை வேத நூலான அல் குர்ஆனை மக்கள் மத்தியிலே விநியோகம் செய்வதற்கு, அல் குர்ஆனின் மொழிபெயர்ப்புகள் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு பாதுகாப்பு அமைச்சு ஒரு தடையை முன்வைக்கிறது. அதை பரிசீலனை செய்வதற்கு ஒரு குழுவை, முஸ்லிம் சமூகத்தின் முக்கியஸ்தவர்களை அழைத்து அவர்களுடாக ஒரு குழுவை தெரிவு செய்து அந்த குழுவின் பரிந்துரை இருந்தால் மாத்திரம்தான் அவற்றை நாங்கள் வெளியிடுவதற்கு அனுமதி அளிப்போம் என்று கூறுகின்ற நேரத்தில் முஸ்லிம் சமூகத்தின் முக்கியஸ்தவர்களாக அரசாங்கத்தினால் கருதப்பட்டவர்கள், அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் பிரதிநிதிகள், முஸ்லிம் சமய மற்றும் கலாசார அலுவல்கள் திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளர், அதே போன்று வக்ஃப் சபை உறுப்பினர்கள் இந்த பரிந்துரை விஷயத்தில் பாதுகாப்பு அமைச்சு சொன்ன அந்த விதிமுறைகளை அப்படியே தலைக்கு மேலே வைத்து ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் என்ன? பாதுகாப்பு அமைச்சில் உள்ளவர்கள் தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பல விஷயங்களை முன்வைப்பார்கள். அவர்கள் இந்த ஈஸ்டர் தாக்குதலை எதிர்பார்க்கல, இப்படி ஒன்று நடந்ததை வைத்து பயந்து இலங்கையிட தேசிய பாதுகாப்பை பலப்படுத்தணும் என்ற நோக்கத்துல இந்த மாதிரி சில விஷயங்கள் அவர்கள் கையாளுவார்கள். அவர்கள் தரப்பில் இருந்து அதிலே நியாயம் இருக்கிறது. ஆனா இதற்கு பதிலளிக்கக்கூடிய, இதனை பொறுப்புள்ளவர்களாக அணுகக்கூடிய இந்த முக்கியஸ்தவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அல் குர்ஆன் மொழிபெயர்ப்பு என்பது இன்று நேற்று இலங்கையில் இருக்கக்கூடிய ஒன்றா? 1954 ஆண்டிலேயே அப்துல் ஹமீத் பாகவி அவர்களுடைய தர்ஜுமா வெளியிடப்பட்டு பக்கத்து நாடான இந்தியாவில் வெளியிடப்பட்டு இலங்கைக்கு அது இறக்குமதி செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 70 வருட காலமாக 7 தசாப்தங்களாக இலங்கை மக்கள் மத்தியிலே அந்த தர்ஜுமா உலா வந்து கொண்டிருக்கிறது. இலங்கையிலே சிங்களத்திலே தர்ஜுமா மொழிபெயர்க்கப்பட்டு ஆரம்ப தர்ஜுமா MICH என்ற நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட ஆரம்ப சிங்கள தர்ஜுமா 1968 ஆண்டு வெளியிட்டது. 68 ஆண்டு வெளியிட்டு கிட்டத்தட்ட 50 வருட காலமாக 5 தசாப்தங்களாக இலங்கையிலே அந்த தர்ஜுமா உலா வந்து கொண்டிருக்கிறது. இந்த 50 வருஷ காலத்தில் உள்ள இல்லாத ஒரு தீவிரவாதம், இந்த 70 வருஷம் இல்லாத ஒரு தீவிரவாதம், அடிப்படைவாதம், தர்ஜுமால அடிக்குறிப்பு இல்லாத நிலையில் மக்கள் இதை பார்த்து அடிப்படைவாதத்துக்கு சென்றார்கள் என்று ஒரு அபாண்டத்தை அல் குர்ஆன் மீது சுமத்துகின்ற நேரத்தில் உரிய பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரிகளுடன் முறைப்படி கலந்துரையாடி இது சம்பந்தப்பட்ட சட்ட நடவடிக்கைகளை முன்வைத்து இது சம்பந்தப்பட்ட விதிமுறைகளை மாற்றி அமைப்பதற்கு, திருத்தி அமைப்பதற்கு முயற்சி செய்யாதது ஏன்? இது ஒரு முஸ்லிம் சமூகத்தை அடகு வைக்கிற ஒரு செயல்பாடாக நாங்கள் பார்க்கிறோம். குர்ஆன் என்பது அடிப்படைவாதத்தை தூண்டக்கூடியதாக பாதுகாப்பு அமைச்சு சொல்லுது. அதை அப்படியே தலைக்கு மேல ஏற்றுக்கொண்டு நாங்கள் அமல்படுத்தினா நாங்களே அதுக்கு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்ததாக ஆகுமா இல்லையா? 70 வருஷ காலமா தமிழ் தர்ஜுமா பார்த்தவன் குண்டு வச்சு தெரிஞ்சானா? 50 வருஷமா சிங்கள தர்ஜுமாவை பார்த்தவன் குண்டு வச்சு தெரிஞ்சானா? விளக்க குறிப்பு இருந்தா மட்டும்தான் குர்ஆனை வந்து சரியா புரிவாங்க, இல்லாட்டி குர்ஆனை எடுத்துக்கொண்டு போய் குண்டு வைப்பாங்கன்ற ஒரு கருத்தை ஒரு சாரார் சொல்வதை எப்படி ஆமோதித்துக் கொண்டு ஏற்றுக்கொள்வது? இது சமூகத்துக்கு ஏற்படுத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பா இல்லையா? அல் குர்ஆனுடைய கண்ணியத்துக்கு ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய பாதிப்பா இல்லையா? கேட்டால் ஜிஹாத் வசனங்கள் இருக்கின்றன. ஜிஹாதை பற்றி குர்ஆன் பேசுகிறது, யுத்தம் செய்வதை பற்றி குர்ஆன் பேசுகிறது, போர் செய்வதை பற்றி குர்ஆன் பேசுகிறது. எனவே இதற்கு அனுமதி அளிக்க முடியாது என்பது பாதுகாப்பு அமைச்சின் வாதமாக இருந்தால், நம்ம தரப்புல உள்ள ஷேகுமார்கள், மௌலானாமார்கள், ஆலிம்கள், கிபாருல் உலமாக்கள் என்ன வாதத்தை முன்வைத்திருக்க வேண்டும்? அவர்கள் பைபிள் அப்ப நீங்க இறக்குமதி செய்யறதுக்கு அனுமதிக்கலாமா? பைபிள்ல போர்கள் சம்பந்தப்பட்ட எதுவுமே இல்லையா? இஸ்ரவேலர்கள் அவர்கள் செய்த போர்களை பற்றி பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்படவில்லையா? தாவீது ராஜா அவர்கள் அவருடைய அரசின் கீழே மேற்கொள்ளப்பட்ட போர்கள் சம்பந்தமாக பைபிளில் பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்படவில்லையா? இலங்கை நாட்டில் வரலாறுல பல மன்னர்கள் நாட்டை காப்பாற்றுவதற்காகவும் பிற நாடுகளை ஆக்கிரமிப்பதற்காகவும் போர் செய்த வரலாறுகள் பாட புத்தகங்கள் இருக்குது. அதுகளை பார்த்து இலங்கையில சிங்கள இளைஞர்கள் எல்லாம் போர்கள் செய்வதற்காக தூண்டப்படுவார்கள் என்று நாங்கள் அதை பார்ப்பதா அல்லது வரலாற்று செய்தியை சொல்வதா? இல்ல குர்ஆன்ல இப்படிதான் இந்த போர் செய்ய கட்டளையிடக்கூடிய நிலையில் அல் குர்ஆன் தூண்டுவதாக அவர்கள் வாதம் வைத்தால்
பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, பிரசங்கி என்று சொல்லக்கூடிய பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆகமத்துல 3வது அதிகாரத்துல 8வது வசனத்துல, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. யுத்தம் பண்ண வேண்டி வந்தா யுத்தம் பண்ணணும், சமாதானமாக வேண்டிய நிலைமை வந்தா சமாதானமாகணும். எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் இருக்குது, அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த வேலையை செய்யணும் என்ற மாதிரி ஒரு வசனம் வருது. இந்த வசனம் பைபிளை வாசிக்கக்கூடிய மக்கள் எப்படி சாந்தமாக புரிந்து கொள்வார்கள்? நம்மளை யுத்தம் செய்ய தூண்டல, அது அதுக்குரிய கால நேரம் இருக்குது, அந்தந்த கால நேரத்துக்கு அந்தந்த காரியங்களை செய்யணும் என்று அவர்கள் இதை சாந்தமாக புரிவதை போன்று முஸ்லிம் சமூகமும் குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஜிஹாதிய வசனங்கள் இஸ்லாமிய அரசாங்கத்தால் மேற்கொள்ளக்கூடிய ஒரு போரே தவிர தனி மனிதர்கள் சிவில் அமைப்புகளால் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு போர் அல்ல என்று முஸ்லிம்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் இத்தனை நூற்றாண்டுகளாக வாழ்ந்த முஸ்லிம்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக, இலங்கை நாட்டு மன்னர்களுக்கு எதிராக ஒருபோதும் ஆயுதத்தை தூக்கவில்லை. இலங்கை நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக முஸ்லிம்கள் ஒருபோதும் களமிறங்கவில்லை. இலங்கை நாட்டில் முஸ்லிம்கள் அரசு தரப்புக்கும் பெரும்பான்மை சிங்கள மக்களுக்கும் பக்கபலமாகத்தான் நின்றிருக்கிறார்கள் என்று வரலாற்று ரீதியாகவும் அறிவுபூர்வமாகவும் வாதம் வைத்திருக்க வேண்டுமா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் பகவத்கீதையை எடுத்துக்கொண்டால், பகவத்கீதையில முழுவதுமாக குருஷேத்திர போரின் பின்னணியில் கூறப்பட்ட அறிவுரைகள், அர்ஜுனாக்கு கிருஷ்ணர் சொன்ன அறிவுரைகள், தர்ம யுத்தம் சம்பந்தமாக, கடமைகள் சம்பந்தமாக, அநியாயத்துக்கு எதிராக போரிடுவது சம்பந்தமாக பகவத்கீதையில் முழுவதுமாக கூறப்படுகிறது. இதை ஒரு இந்து மகன் பார்த்து பகவத்கீதை நமக்கு போர் செய்ய சொல்கிறது என்று அவன் அடிப்படைவாதத்துக்கு போவானா? அல்லது தன்னுடைய வேத நூலில் சொல்லப்படுகின்ற ஆன்மீக வழிகாட்டல் சிலது இருக்கின்றன, அவற்றை நாம் சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும், அறிவுரைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? எது உண்மை? அப்ப இஸ்லாமிய மார்க்கம் ஜிஹாத பத்தி பேசுது. எனவே குர்ஆன்ல கிட்டத்தட்ட 24 25 வசனங்களுக்கு அடிக்குறிப்பு இல்லாம நீங்க குர்ஆனை வெளியிடவே கூடாது என்று சொன்னா, பைபிள்ல எத்தனை வசனங்களை நாங்க எடுத்து காட்டலாம்? பகவத்கீதையில எத்தனை வசனங்களை எடுத்து காட்டலாம்? இன்னும் பிற மத நூட்கள்ல இருக்கக்கூடிய எத்தனை வசனங்களை எடுத்து காட்டலாம்? அப்படி காட்டி இந்த புத்தகங்களை நீங்கள் இறக்குமதி செய்து விடாதீர்கள் என்று அடிக்குறிப்பு போட்டுதான் இறக்குமதி செய்யணும். பைபிளுக்கு அடிக்குறிப்பு போடணும், பகவத்கீதைக்கு அடிக்குறிப்பு போடணும் என்று சொன்னால் இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு மார்க்கத்தை கடைபிடிக்க முடியுமாகுமா? வேற எந்த மதத்துக்கும் எந்த ரூல்ஸும் கிடையாது. முஸ்லிம்களுக்கு மட்டும், குர்ஆனுக்கு மட்டும் அடிக்குறிப்பு இருந்தால் தான் வெளியிடலாம் என்று ஒருதலை பட்சமான மத சுதந்திரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய, முஸ்லிம்களுடைய வேத நூலை கொச்சப்படுத்தக்கூடிய, இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு பரிந்துரையை ஒருவர் முன்வைத்திருந்தால் அந்த பரிந்துரை அப்படியே தலைக்கு மேல தூக்கி போட்டுக் கொள்றதா? குறிப்பாக 2020ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்ட ஈஸ்டர் தாக்குதலுக்கான ஜனாதிபதி விசாரணை குழுவின் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய புரொஃபசர் பேராசிரியர் ரோஹான் குணரத்ன என்பவர் தான் என்று அனைவரும் தெரிந்து வைத்திருக்கிறோம். அந்த நபருடைய வேலை என்ன? முஸ்லிம்களை எப்படியாவது முடக்கி வைக்கிறதுக்கு என்ன பரிந்துரை செய்யலாம் என்பதை இரவு பகலாக சிந்தித்து சிந்தித்து அவர் பரிந்துரை எழுதி கொடுத்தா, அந்த பரிந்துரையை அப்படி நாங்கள் அமல்படுத்துறதா? சிந்திச்சு நாங்கள் இதற்கு மாற்று கருத்துக்கள், சட்டத்துக்கு எதிராக அல்ல, சட்டத்துக்கு உட்பட்டு அழகான முறையில் இது சம்பந்தப்பட்ட அடிப்படை உரிமைகள் மீறப்படுகின்ற நிலைகளை உரிய சட்டத்துறை அதிகாரிகளுக்கு முன்வைத்து இந்த நடைமுறையை மாத்துறதா? அல்லது நாங்கள் அப்படியே தலைக்கு மேல ஒத்துக்கொண்டு குர்ஆனுக்கு அடிக்குறிப்பு இருந்தா மட்டும் தாங்க, அடிக்குறிப்பு இல்லாததெல்லாம் கொடுங்கண்டா? இது என்ன நியாயம்? இப்ப அல் குர்ஆன் மூல பிரதிகள் 25,000 பிரதிகளை விடுவிச்சதாக ஒரு தகவல் இருக்குது. மற்ற குர்ஆன் தர்ஜுமாக்களை விடுவிக்கல, இஸ்லாமிய அக்கீதா நூட்களை விடுவிக்கல, ஃபிக்ஹ் நூட்களை விடுவிக்கல. காரணம் கேட்டா அடிக்குறிப்பு வேணும். யாரு இந்த வேலையை செஞ்சான்னு கேட்டா பாருங்க, முஸ்லிம் சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தினால் நியமிக்கப்பட்ட இந்த நூல் விமர்சன மற்றும் வெளியீட்டு குழுதான் இந்த வேலையை பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த குழு மேல, ரிவ்யூ கமிட்டி மேல ஒரு பழிய போடுறாங்க. யாரு போடுறாங்க? ஜமியத்துல் உலமா கிட்ட கேட்டா ரிவ்யூ கமிட்டி பண்ணது நாங்க என்ன பண்ண என்று கேட்கிறாங்க. முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்துல கேட்டா ரிவ்யூ கமிட்டி பண்ணது நாங்க என்ன பண்ண. அப்ப ரிவ்யூ கமிட்டில யார் இருக்கிறா? ஜமியத்துல் உலமாவோட பிரதிநிதிகள் தானே இருக்கிறீங்க. முஸ்லிம் சமய கலாச்சாரத்தினுடைய பிரதி பணிப்பாளர் தான் இருக்கிறார், வக்ஃப் சபையின் உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப யார் இதுக்கு பொறுப்பு சொல்றது?
ரிவ்யூ கமிட்டியோட தலையில போட்டு ரிவ்யூ கமிட்டில யார் இருக்கிறாங்களோ அவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். ரிவ்யூ கமிட்டி கிட்ட கேட்டா பாதுகாப்பு அமைச்சு தந்த விதிமுறையை மாறி எங்களுக்கு செயல்படுத்த இயலாது, நீங்க பாதுகாப்பு அமைச்சினுடைய சட்டங்களுக்கு வேண்டுமென்றே மனமுரண்டாக முரண்பட முடியாது, ஆனால் அதற்கான தேவையான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு சம்பந்தப்பட்ட விதிமுறைகளை மாற்றி அமைச்சிருக்கணுமா இல்லையா? இந்த சமூக பொறுப்பை, இந்த மார்க்க ரீதியான பொறுப்பை நீங்கள் கவனமற்ற நிலையில், அதை அலட்சியமான நிலையில் கருதியது ஏன்? இதுதான் கேள்வி. இந்த நிலை தொடருமானால் எப்படிப்பட்ட விபரீதங்கள் வரும்? இலங்கைக்கு இஸ்லாமிய புத்தகங்கள் என்று எது வந்தாலும் ரிவ்யூ கமிட்டிக்குள்ள யாரையாவது ஒருத்தனை வச்சு அந்த பாதுகாப்பு அமைச்சுக்கு தோதுவான அல்லது இலங்கை அரசாங்கத்துக்கு தோதுவான பரிந்துரைகள் மேற்கொள்ளப்படக்கூடிய நிலையில் ஒரு கருப்பாடை வைத்து இந்த சிபாரிசுகளை முஸ்லிம் சமூகத்துக்கு சார்பாக வெளிக்கொண்டு வருவதற்கு தடை விதிக்கக்கூடிய விதத்தில் ஒரு கருப்பாடு உள்ள இருந்து வேலை பார்த்தா இஸ்லாமிய மார்க்க புத்தகங்களை எங்களுக்கு இலங்கைக்கு கொண்டு வர முடியுமாகுமா? முடியாது. இது யாருக்கெல்லாம் பாதிக்கும்? தேசம் என்ற அந்த நிறுவனத்துக்கு மட்டும் பாதிக்குமா? ஒட்டுமொத்த இலங்கையில எல்லா பிரிவுகளுக்கும் பாதிக்கும், எல்லா ஜமாத்துகளுக்கும் பாதிக்கும். அப்ப இது ஒரு ஆரோக்கியமான நிலை கிடையாது. இதனாலதான் அங்க சவுதியில இருந்து நாங்க இலங்கை மக்களுக்கு தர்ஜுமா அனுப்பினது இலங்கை மக்களுக்கு மட்டுமா? பக்கத்து நாடு இந்தியாவுக்கு எத்தனை பிரதிகள் அனுப்பி வச்சிருக்கிறோம். அங்க இந்த தர்ஜுமாவை, இந்தியா என்பது முஸ்லிம்களை தீவிரவாதிகளாகவே சித்தரிக்கின்ற ஒரு நாடு. மோடியுடைய அரசாங்கத்தால முஸ்லிம்களுக்கு எதிரான இன துவேஷத்தை அதிகமான அளவில் கிளப்பிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் முஸ்லிம்கள் சுதந்திரமாக அந்த தர்ஜுமாவை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இலங்கைக்கு மட்டும் என்ன இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுது? அப்ப இதெல்லாம் விவரிச்சு சொல்லி இருக்கணுமா இல்லையா? சொல்லி இருக்க வேண்டும். அந்த கடமையை தவறியதனாலதான் அந்த மினா போலீஸ் முன்னிலையில் விசாரணைக்காக வேண்டி அர்க்கம் நூறு அமைத்தவர்கள் ஆஜராக்கப்படுகிறார்கள். யாரு புகார் வைத்தது என்பதற்கு ஆதாரம் இல்லை. அது சாதிக் காதியார் தான் புகார் வச்சார் என்று வதந்தியை பரப்பினாங்க. அவர் வந்து சொல்லிட்டார், இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் என்னுடைய சகோதரன் அர்க்கத் நூறு அமைத்தை பாதுகாப்பேன், எந்த பிரச்சனையும் வராம பாதுகாப்பேன், எனக்கு இருக்கக்கூடிய அந்த பலத்தை வைத்து என்னுடைய பரிந்துரைகளை வைத்து அவருக்கு எந்த தீங்கும் வராமல் நான் பாதுகாப்பேன் என்று அவர் மனிதநேயத்தை தான் வெளிப்படுத்தினாரு. ஸ்ரீலங்கா அவர்கள் சோசியல் மீடியாவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை போட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த அர்க்கம் நூறு அமைதியாருக்கு இன்னமும் ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு சொல்லி அப்படி ஒன்றும் நடக்கிறதுக்கும் இல்லை, நடக்கிறது நாங்கள் உழவு மாட்டோம். அவருக்கு எங்களோட சகோதரர் ஒருத்தர், எனக்கும் அர்க்கம் நூறு அமைத்துக்கும் ஒரு கோபம் இல்லை. என் சகோதரர் அவர் தான் ரிஷி முஃப்தி எல்லாருமே சகோதரர். யாரோ ஒருவர் புகார் செய்கிறார், ஏன் செய்கிறார்? இதனால் பாதிக்கப்படுறாங்க. முஸ்லிம்களுக்கு இலங்கைக்கு புத்தகங்களை கொண்டு வருவதற்கான ஒரு தடையான ஒரு பரிந்துரையாக இந்த பரிந்துரை மேற்கொள்ளப்பட்டது. இஸ்லாமிய சிவில் அமைப்புகள் சிலவற்றையும் இந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் தடை செய்தார்கள். நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றோம், அடிப்படை உரிமை மீறல் வழக்குகளை தாக்குதல் செய்தோம், அதற்கான விளக்கங்களை கொடுத்தோம். கொடுத்ததனாலதான் அந்த தடைகள் ரிலீஸ் செய்யப்படுது, தடைகளை அவர்கள் வாபஸ் வாங்குறாங்க. அந்த மாதிரி அடிப்படை உரிமை சார்ந்த விஷயமாக குறிப்பாக ஜம்மியத்துல் அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியா என்ற நிறுவனம் இது சம்பந்தமாக உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் சட்ட ரீதியாக என்ன அணுகுமுறையை கையாண்டார்கள் என்பது மக்களுக்கு தெளிவாக குறிப்பிடவில்லை. இதனாலேயும் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் தொடர்ச்சியாக இந்த அல் குர்ஆன் பிரச்சனை ஒரு நீண்ட பிரச்சனையாக மாறி இருக்கிறது. முஸ்லிம் அரசியல்வாதிகள் இந்த பிரச்சனையில் தலையிட்டார்கள். குறிப்பாக அந்த நேரத்தில் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் கையெழுத்து போட்டு முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்களத்துக்கு ஒரு கடிதம் அனுப்புறாங்க. இந்த தர்ஜுமாக்களை விநியோகம் செய்யுங்க, விடுவிச்சிருங்க, அதுல எந்த பாதிப்பும் இல்லை, அதுக்கு நாங்க பொறுப்பு சொல்றோம் என்றாங்க. ஆனாலும் விடுவிக்கவில்லை. அப்ப இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்குதா இல்லையா? அரசாங்கத்துல பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பெடுக்கிறாங்க. இந்த நாட்டிட தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய ஒரு நிலை இதில் இல்லை என்று ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் குரல் எழுப்புது. என்றாலும் இது விடுவிக்கப்படாத நிலை இருந்தால் ஒரு உள்குத்து இருக்குதா இல்லையா? ஜம்மியத்துல் உலமா இதுல தலைமை வகிக்கக்கூடிய நிலையில இந்த குழுவை நடத்தி செல்வதனாலும் அந்த குழுவில் பரிந்துரையில் பாதுகாப்பு அமைச்சு மேல பழிய போட்டு இதை விடுவிக்க முடியாது, திருப்பி சவுதிக்கு அனுப்பிடுங்க, இந்தியாவுக்கு அனுப்பிடுங்க என்று பரிந்துரை சொல்ற அளவுக்கு நிலைமை போகுதுண்டா இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்குதா இல்லையா? ஏன் அந்த ஜம்மியத்துல் அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியா என்ற அமைப்புல இருக்கக்கூடிய உறுப்பினர்களும்
ஜமியத் உலமால இருக்கிறாங்க. ஜமியத் உலமா உறுப்பினர்கள் பரிந்துரை குழுல இருக்குது. எல்லாம் ஒரே குட்டையில ஒரு மட்டைகள் ஆயிட்டாங்க. ஒரே இடத்துல எல்லாரும் மிக்ஸ்ல இருந்தும் என்ன நன்மை நடந்தது? தௌஹீத்வாதிகளுக்கு இதுல ஒரு பாடம் இல்லையா? நாங்க ஜம்மியால அங்கத்துவம் பெற்றுக்கொண்டால் முஸ்லிம்களுக்கு சுமூகமான முறையில் தௌஹீத் கொள்கையை கொண்டு செல்லலாம் என்று இவங்க சுமூகமான வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதற்கு அகில இலங்கை ஜம்மியத் உலமாவில் அங்கத்துவம் வகித்தார்கள். என்ன நடந்துச்சு? தர்ஜுமாக்களை வெளியிடுறதுக்கு அனுமதி தந்தாங்களா? தர்ஜுமா பார்த்தால் மக்கள் வழிகெடுக்கப்படுவார்கள், தர்ஜுமா பார்க்க கூடாது, அது மூல குழப்பிடும் என்றெல்லாம் கருத்து பதிவு செய்தவர்கள் தான் ஜம்மியத் உலமாவில் இருப்பவர்கள். தர்ஜுமாவை நேரடியாக பார்ப்பதற்கு பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. மார்க்கம் தெரிந்த, அரபு ஞானம் தெரிந்த, தப்சீர் விளக்கம் தெரிந்தவர்கள் தான் பார்க்க வேண்டும் என்ற கொள்கையில் இருக்கிறவங்களோட கைகோர்த்து கொண்டு பயணித்தீர்கள். என்ன நடந்தது? உங்களுடைய தர்ஜுமாக்களை விடுவித்துக் கொள்வதற்கு உங்களால் முடியவில்லை. என்ன அநியாயம் நடக்குது? அல்லாஹ்வுடைய கலாம் தமிழ் மொழியில் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டியது சுங்கத்துல கிடக்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு இழிநிலை இந்த சமூகத்துக்கு இருக்கும் என்றால் இதிலிருந்து நாங்கள் விடுபடுவதற்கு ஒரு முயற்சி எடுக்கணுமா இல்லையா? இதனுடைய பொறுப்பு, மிக முக்கியமான பொறுப்பு ஜம்மியத்துல் அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியா என்ற அமைப்பிடம் இருக்கிறது. அவர்கள் இதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் என்ன மேற்கொண்டிருக்கிறாங்கன்றதை மக்களுக்கு அறிவிக்கணும். அவர்களுடைய பொருள், அவர்கள் தான் இந்த தர்ஜுமாக்களுக்கு சொந்தக்காரர்கள். அதுதான் முடக்கப்பட்டிருக்கிறது. என்ன சட்ட நடவடிக்கை எடுத்தீங்க? மக்களுக்கு சொல்லுங்க. அடுத்ததாக பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் ஜம்மியத்துல் உலமாவின் பிரதிநிதிகள். நீங்க உங்களுடைய அங்கத்தவர்களாக இருக்கக்கூடிய ஜேஎஸ்எம் என்ற அமைப்பினுடைய தர்ஜுமாவையே நீங்க விடுவிக்கலன்னு சொன்னா உங்களை ஒரு தலைமையாக கண்டு கொள்ளாத, தலைமையாக ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய புத்தகம் விஷயத்துல என்ன போடுவீங்க? என்ன நிலைமைக்கு இப்ப போகுது? ஜம்மியத்துல் உலமா அரசாங்கத்துல எது விருப்பமாக அறிவிக்கப்படுகிறதோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலைக்கு ஜம்மியத்துல் உலமா சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலை ஆபத்தா இல்லையா? அப்ப இந்த நூல் விமர்சன குழு, மீளாய்வு குழு என்று வைத்திருக்கக்கூடிய இந்த குழுல இருப்பவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த விதிமுறைகளை மாத்தி இந்த தர்ஜுமாக்களை விடுவிக்கிறதுக்கு வேலை செய்யுங்க. அல்லது அல்லாஹ்க்கு பயந்து உங்களுடைய பொறுப்புகளை ராஜினாமா செய்யுங்க. ராஜினாமா கடிதத்தை கொடுங்க. அரசாங்கம் கேட்பான், ஏன் ராஜினாமா செய்தால்? அநியாயமான ஒரு தீர்மானம், இந்த அநியாயத்துக்கு நான் வக்காலத்து வாங்க முடியாது, நான் அல்லாஹ்வை பயந்து கொள்றேன் என்று சொல்லுங்க. அப்ப கேட்பாங்க, என்ன காரணம், ஏன் இந்த அளவுக்கு இதை யோசிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. குறைந்தபட்சம் அந்த தர்ஜுமால எந்த வசனங்கள் அடிக்குறிப்பு தேவைன்னு சொல்றீங்களோ அதுக்கு மட்டும் நீங்க ஒரு பிரிண்ட் ஒன்றை எடுத்து தர்ஜுமால அட்டாச் பண்ணக்கூடிய விதத்தில் ஒரு ஏற்பாடை செஞ்சு தாங்கண்டாவது நீங்க அவங்களுக்கு அந்த தர்ஜுமாவை கொடுத்தவங்களுக்கு, தர்ஜுமாவை அனுப்பி வச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கொடுத்தீங்களா? அதையும் கொடுக்கல, திருப்பி அனுப்புறாங்களா? அப்ப இந்த நிலை ஆபத்தாக இருக்கிறது. இது முஸ்லிம் சமூகத்தை இலக்கு வைத்து ஒரு சில இனவாத அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு வஞ்சனைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்கு முஸ்லிம் சமூகத்தின் பிரதிநிதிகள் சிக்கிவிட்டார்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் விடுபட்டு, இந்த தர்ஜுமா விஷயத்தில் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு, நூட்கள் விஷயத்திலே நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு தொடர்ச்சியாக முஸ்லிம் சமூகத்தில் அனைத்து எதிர்காலத்தில் வரக்கூடிய எல்லா புத்தகங்களுக்கும் தொடர்ச்சியாக நீடித்துக் கொண்டு செல்லும் என்ற ஒரு பயங்கரமான சூழ்நிலை இருப்பதனால இதற்கு உடனடியான ஒரு தீர்வை கண்டிப்பாக எடுக்கப்பட வேண்டும். ஒரு சந்தர்ப்பத்தில் வெளிவிவகார அமைச்சர் விஜித்த ஹேரத் அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆன் கருத்துல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் இவங்க சுங்க திணைக்களத்தின் சட்ட விதிமுறைகளுக்கு மாற்றமா கொண்டு வந்திருக்கிறாங்கன்றாங்க. பேசினது முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்துடைய பணிப்பாளருடைய அனுமதியோடு, அந்த நேரத்தில் புத்த சாசன அமைச்சராக இருந்தவருடைய அனுமதியோடு அனுப்பப்பட்ட தர்ஜுமாக்கள், புத்தகங்கள். இப்ப சொல்றாங்க சுங்க திணைக்களத்தின் விதிமுறைகளுக்கு மாற்றமாக அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. விதிமுறைக்கு மாற்றம், அது விதிமுறைகளை சரி செய்வதற்கான வாய்ப்பு கொடுங்க. இது குர்ஆனுடைய முஸ்லிம்களுடைய வேத நூல் சம்பந்தப்பட்ட உண்டு, அதற்கும் வாய்ப்பில்லை. எனவே முஸ்லிம் சமூகம் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான நிலையில் இருக்குது. இந்த புத்தகம் விஷயத்துல சிலோன் தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த அளவுல நமக்கு இந்த தர்ஜுமா விஷயத்துல கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனாலும் கருத்து வேறுபாடு ஒரு பக்கத்துல வச்சு பொதுவாக இதை பேசுவதற்கு காரணம், இந்த நடைமுறை இலங்கை முஸ்லிம்களுடைய மார்க்க ரீதியான, இலக்கண ரீதியான, இஸ்லாமிய வரலாறு ரீதியான நூட்களை
மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு, வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு நீண்ட கால தடையாக மாறிவிடலாம் என்ற அபாயம் இருப்பதனால்தான் நாங்களும் இதற்காக குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். எனவே குர்ஆன் என்பது முஸ்லிம் சமூகத்துக்கு மாத்திரமல்ல, மனிதர்களுக்கு வழிகாட்ட வந்த ஒரு மனிதநேயமிக்க நூல். அது ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறது, அது இறைவனுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய ஒரு ஆன்மீக வாழ்க்கையை கற்றுத்தருகிறது, அது மனித நேயத்தை கற்றுத்தருகிறது, அது சமாதானத்தை போதிக்கிறது. சில வசனங்கள் போர் செய்வதை பற்றி பேசுகிறது என்றால், அந்த போர் செய்யக்கூடிய வசனங்கள் அரசாங்கத்தினால் செய்யப்படுகின்ற போர்கள் சம்பந்தமாக உள்ளதே தவிர அது தனி நபர் சம்பந்தப்பட்டவைகள் அல்ல என்பதை முஸ்லிம் சமூகம் 1000 வருடங்களாக புரிந்துதான் செயல்படுத்தி அமுல்படுத்தி வருகிறோம். ஒரு குழு, விரல் விட்டு எண்ணப்படக்கூடிய ஒரு குழு, வெளிநாட்டு மோகத்திற்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு நாசகரமான ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்காக வேண்டி ஒட்டுமொத்த இலங்கை வாழ் மக்களையும், இலங்கை வாழ் முஸ்லிம்களையும், முஸ்லிம்களுடைய மார்க்க ரீதியான மத ரீதியான உரிமையும் பறிக்கப்படுவதை நாங்கள் அங்கீகரிக்க முடியாது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடாக இருக்கிறது. எனவே அர்க்கம் நூறாமித்தவர்களை மீனால வச்சு யாரும் காழ்ப்புணர்வால் எல்லாம் புகார் வைத்து அவரை கைது செய்யறதுக்காக முயற்சி செய்யல. இப்படிப்பட்ட ஒரு சமூக பாதிப்பு இந்த நூல் பரிசீலனை குழுவால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதிலாவது படிப்பினை பெற்று இந்த பரிசீலனை குழுவில் இருக்கக்கூடியவர்கள் இந்த விதிமுறைகளை மாற்றுவதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக ஜம்மியத்துல் அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியா தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்பு சம்பந்தமாக அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய சட்ட நடவடிக்கைகளை மக்கள் மத்தியிலே அறிவிக்க வேண்டும். பகிரங்கமா ஏது நடக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. நூல் தர்ஜுமா விடுவிக்கப்படவில்லை, தர்ஜுமா விடுவிக்கப்படும், இவ்வளவுதான் செய்தி. உள்ளுக்குள்ள என்ன நடக்குது என்றதை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். குறிப்பாக ஜம்மியத்துல் உலமா ரெட்ட நிலையில் நடந்து கொள்ளாமல், அது தங்களுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பின் நூட்களுக்கே இந்த தலையெழுத்தை நீங்க எழுதுறீங்கன்னு சொன்னா, அடுத்த அமைப்பினுடையவர்களுக்கு, உங்களுக்கு கட்டுப்படாத, உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இயங்காத அமைப்புகள், ஜமாத்துகள் விஷயத்துல என்னென்னலாம் நீங்க செய்வீங்கன்றது ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்கிறது. நீங்களும் இந்த விஷயத்திலே முழு மூச்சோடு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்க வைக்கணுமே தவிர, இதுல அந்த சாதிக்காஜியார குறை சொல்லி இத்தனை பிரதிகளை ஏன் அனுப்பி வச்சாருன்னு அவரை குறை சொல்ல முடியாது. சவுதி அரசாங்கம் பல ஆண்டு காலமாக உலகம் பூராகவும் இருக்கக்கூடிய மக்களுக்கு குர்ஆனை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு முயற்சியில தான் ஈடுபடுறாங்க. அந்த முயற்சி இலங்கைக்கு மாத்திரமான ஒரு முயற்சி அல்ல, உலக மக்களுக்கான ஒரு முயற்சி என்பதனால எத்தனை இவ்வளவு தர்ஜுமா எதுக்கு தேவை, அந்த கதையெல்லாம் பேசக்கூடாது. இந்த குர்ஆனை பொறுத்தளவுல ஹாதா பலாகுல் லின்னாஸ், இது மக்கள் மத்தியிலே சென்றடைய வேண்டிய ஒன்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப மக்கள் மத்தியில சென்றடைய வேண்டியதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலையை முஸ்லிம்களாகிய நாங்க தான் பார்க்கணும். அதுக்கு தடை விதிக்கக்கூடிய விதத்துல ஒரு சதி திட்டம் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அதை முறியடிக்கிறதுக்கு என்ன வழி என்றதை இந்த முக்கியஸ்தவர்கள் யாரெல்லாம் கொளுத்த பெருத்த ஆக்கள் இருக்கிறீங்களோ, கான்ஸ்டிடியூஷன் இன்ஸ்டிடியூஷன் ஓட்ட பொட்டில வச்சுக்கொண்டு ஏசி அறையில இருந்து யாரு பேசுறீங்களோ, அவர்களை இதை மனசுக்கு சரியா எடுத்து சரியா சிந்தித்து எதிர்கால சமூகத்தினுடைய மார்க்க கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை முடக்கி வைப்பதற்கான இந்த சதிகளிலிருந்து சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகள் இனிமேலாவது மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் சிலோன் தௌஹீத் ஜமாத்துடைய